கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய கூடாரத்தில் யார் தங்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு விளக்குகிறார். அப்போது நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோமோ, அவரை விட்டு விடுகிறோமா என்று இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரை நாம் முழுமையாக அவரை பிடித்து கொள்ளவில்லை என்று உணர்த்துகிறது. ஏனென்றால், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்க முடியும்? அப்போது நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அவருடைய கூடாரத்தில் தங்குகிறதற்கு அவரை நான் பின்பற்றி வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் அனைத்திலும் நான் கடைபிடிக்கிறேனா? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? அவருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறதற்கு நான் தகுதியுள்ள பாத்திரனா, நான் வாழ்கிறேனா என்று முதலாவது வேத வசனத்தில் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது யார் தங்க முடியும் என்பதை 2வது வசனத்தில் பார்க்கலாம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து நான் உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் கண்கள் பார்க்கிறது காரியங்கள் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சரீரம் முழுவதிலும் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேனா? என்னுடைய இருதயத்தை முழுமையாக அவருக்கு நான் செலுத்துகிறேனா? உத்தமனாய் நடந்து, அப்போது நீதியை நடப்பித்து நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் நீதிமானாய் வாழ்ந்து நடக்கிறேனா? அப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாய் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த பயம் எனக்குள்ளே இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்போ அவருடைய சத்தியத்தை நாம் பேசுகிறதற்கு உத்தமனாய் நடக்க வேண்டும், நீதியை நடப்பிக்கிற பிள்ளையாய் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது மாத்திரமே சத்தியத்தின்படி நாம் நடக்க முடியும். அவருடைய வார்த்தையை மனதார அநேகருக்கு நாம் சொல்ல முடியும். ஆண்டவரே, உங்களுடைய கூடாரத்தில் தங்குகிறதற்கு நான் உத்தமனாய் நடக்கிற பிள்ளையா நான் வாழ முடியுமா? நீதிமானாய் நடக்கிற பிள்ளையா நான் வாழ முடியுமா? மனதார சத்தியத்தை பேசுகிற பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படிப்பட்ட காரியங்களை நான் நிலை கொண்டிருக்கிறேன்? கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற அந்த பயம் முழுமையாக எனக்கு கிடைக்கும் பொழுது மாத்திரமே இப்படிப்பட்ட நீதிமான் என்ற பெயரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனதார சத்தியத்தை நாம் பேச முடியும். ஆண்டவருக்கு முன்பாக அவர் கூடாரத்தில் தங்க வேண்டும் என்றால் அவரை நாம் முழுமையாக பிடித்து கொண்டு அவரோடு கூட நாம் வாசம் செய்யும் போது அந்த நீதிமான் என்ற பெயரை நாம் பெயர் சுட்டுக் கொள்ள என் தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.